எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எனக்கு பல வருஷங்கள் முன்னால் நடந்த நினைவுகள் எல்லாம் மறுபடியும் மலரும் நினைவுகளாக தினசரி மலர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மலரும் நினைவுகளில் சில நிகழ்வுகள் உடனே சொல்லணும்னு தோணும். சில நிகழ்வுகள் சரி நம்ம காலப்போக்கில் சொல்லிக்கலாம் அப்படின்னு தோணுங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்க, இது ஏற்கனவே மலர்ந்த நினைவு தான். ஏற்கனவே நாம் பார்த்து பேசி அந்த மலர்ந்த நினைவு தான். இருந்தாலும் எனக்கு இன்று அது எனது சிந்தையிலே மிகவும் ஒரு தெய்வீக நிலையில் அது மோதி பிரதிபலிக்கின்றன. பல வருஷங்களுக்கு முன்னாலங்க, அதாவது மூட்டை சுவாமி ஐயா நான் நேரடியாக பார்த்து பல முறை பார்த்து அதன் பிறகு அந்த எல்லாம் உள்ள மூட்டை பகவான் பிரபஞ்ச ஐக்கியம் எய்திய பிறகு எனக்கு ஒரு நாள் நான் மறுபடியும் போய் பகவான் சன்னதியில் மூட்டை பகவான் சன்னதியில் போய் அந்த நம்ம மூட்டை பகவானோட பேசிக்கிட்டு இருந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். அந்த மூட்டை பகவானோட நம்ம பேசி பழகின இடத்தெல்லாம் நம்ம மறுபடியும் நம்ம போய் நம்ம மனதில் உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விதமான ஆசைகள் எனக்கு எழுந்தன. போகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கணக்கன்பட்டியில் இந்த பால்கார ஐயாவை அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தேங்க. அவர் எப்போதும் இருக்கிற இடத்துல ஒரு கட்டியில் போட்டு உட்காந்துட்டு இருந்தாருங்க. அப்போ அவரோட பேசிகிட்டு இருந்தப்ப நான் என்னோட மூட்டை பகவானோட நான் சந்தித்த அனுபவம், அவரோட பௌதிக வாழ்வில் நான் அவரோட அனுபவித்த அனுபவங்கள் இதையெல்லாம் சொல்லி மகிழ்ந்து பாட்கார ஐயாவோட பேசிகிட்டு இருந்தப்ப அவர் ஒன்று சொன்னாருங்க, ஒரு தெய்வீக விஷயம் சொன்னாருங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மகேந்திரகிரி சுவாமிகள், பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமிகள் அப்படின்ட்டு அவரை பற்றி சொல்லி, அவர் நம்ம மூட்டை பகவானோட ஒரு ஆலோசகர் ஸ்தானத்தில் இருந்தாருங்க. சொல்லப்போனால் மூட்டை பகவானோட ஒரு குரு ஸ்தானம் மாதிரி இருந்தாருங்க அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமான உண்மைகள் சிலவற்றை எனக்கு விளக்குனாருங்க. நான் என்ன பண்ணேன், சிவகங்கை இதுக்கு போனாங்க. சிவகங்கை பக்கத்தில் திருப்பத்தூர் நான் போயிட்டேங்க. ஆனால் நைட்டு ஒரு 10:30 மணி ஆச்சுங்க. அவங்கள யார் ரொம்ப அன்பாக வச்சிருந்து பராமரித்து வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அருளாளர் ராமலிங்கம் ஐயாங்க. இந்த ராமலிங்கம் ஐயா யாருன்னு கேட்டிங்கன்னா, திருப்பத்தூர் காரைக்குடியிலலாம் ஹோட்டல் ஜெகன்னு வச்சு நடத்துகிறாங்க. இவங்க அந்த ஒரு தொழிலதிபர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் எப்பயுமே சீக்கிரம் அண்ணனை எவ்வளோ முடிச்சவங்க தான், ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியலைங்க, ஏதோ திறந்து வச்சுருந்தேன் அப்படின்ட்டு எனக்கு அருளாளர் ராமலிங்கம் ஐயா சொன்னாங்க. அப்புறம் எனக்கும் மகரிஷி பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமி அவர்களுக்கும் உரையாடல் தொடர்ந்தது. அதில் பலவிதமான விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டேங்க. அப்புறம் அதன் பிறகு அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு எனக்கு என்னன்னா அந்த ஞாபகம் வந்ததுங்க. அதாவது நம்ம பிரம்மரிஷியை சந்திச்சோமே, இவங்க இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ என்ன நடப்புன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு என்ன நினச்சேன்னா, மறுபடியும் ஒரு ட்ரிப்பு நான் திருப்பத்தூர் போய் அந்த ராமலிங்கம் ஐயாவை பார்த்தாங்க. அதுக்குள்ளே அவங்க பிரம்மரிஷி ஐயா பிரபஞ்ச ஐக்கியமாயிட்டாங்க. நான் போய் ராமலிங்கம் ஐயாவிட்ட பேசிகிட்டு இருந்தேங்க. அப்போ ராமலிங்கம் ஐயா சொன்ன தகவல்கள், அதாவது முதல்ல நான் சந்தித்த இந்த பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமிகளை சந்தித்தப்ப
நான் தெரிந்து கொண்ட தகவல்களை விட இன்னும் சற்று அதிகமாக பலவிதமான ரகசியங்களை எனக்கு வந்து அந்த ராமலிங்கம் ஐயா எனக்கு சொன்னாங்க. அதாவது பிரம்மரிஷி ஐயா அவங்களுக்கு சொன்னதை எனக்கு சொன்னாங்க. அதாவது ராமலிங்கம் ஐயா வந்து எப்படி அவங்கள சந்தித்தது, எப்படி அவங்களோட ஐக்கியமானது, அப்புறம் வந்து இன்னும் பல விஷயங்கள்ங்க. அதாவது இதில் நம்ம இன்னொரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. மூட்டை பகவான் அவர்களுக்கும் பிரம்மரிஷி அவர்களுக்கும் பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமி அவர்களுக்கும் எனது எல்லாம் உள்ள சிவகுரு கோடி சுவாமி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அந்த தொடர்பெல்லாம் ராமலிங்கம் ஐயா எனக்கு விவரமாக சொன்னாருங்க, ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாருங்க. இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அதாவது இவர் அவருக்கு ஆலோசகர், அவங்க இவங்களுக்கு ஆலோசகர், இவங்க அவங்களுக்கு குரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ரொம்ப டீப்பாக போகாமல் அவங்களுக்குள்ள பலவிதமான ரகசியங்கள் இருக்குங்க. நம்ம அந்த ஆன்ம ரகசியங்களோட பேசிக்கை உணர்ந்துக்கணுங்க. புரியுதா? இப்போ அந்த சம்பாஷணையில் என்ன பேச்சுக்கள் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா, ராமலிங்கம் ஐயா சொன்னாங்க, மூட்டை சுவாமி ஐயாவுக்கு இவங்க வந்து ஆலோசகராக இருந்திருக்காங்க, ஒரு குருஸ்தானத்தில் இருந்திருக்காங்க. பிரம்மரிஷி சுவாமிகள் வந்து மூட்டை சுவாமிகளுக்கு ஒரு குருஸ்தானத்துலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் யார் யாருக்கு குரு அப்படிங்கிறதுலாம் அவங்களோட தெய்வீக பார்வையில் அது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டங்க. புரியுதா? அது வந்து நம்முடைய ஊனக்கண்களுக்கு எட்டாது. அது அவர்களுடைய ஞானக்கண்களுக்கே தெரிந்த ரகசியம். ராமலிங்கம் ஐயா சொல்கிறாருங்க, ராமலிங்கம் ஐயாட்ட நான் அப்போ எடுத்த பேட்டிங்க மறுபடியும் எனது நினைவுகளிலே அவைகள் அலைமோதுகின்றன. வாங்க ராமலிங்கம் ஐயாட்ட நான் எடுத்த பேட்டியை பார்ப்போங்க. நீங்கள் நம்ம சாமிக்கு பேர், அவர் மூட்டை சாமிக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள எப்படி அறிமுகம், என்ன கனெக்ஷன், அந்த என்ன தெய்வீக சம்பந்தம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ஏதாவது அது வந்து அது அந்த நேர காலகட்டத்தில் நான் இங்கே இல்லை. ஆனால் அவங்க சாமி சொல்லியிருக்காங்க, அந்த கடக்கன்பட்டியில் காளியம்மன் கோயில் கட்டினது சாமி தான். சாமி இவர் ஆமாம் மகேந்திரகிரி சித்தர் தான் கடக்கன்பட்டியில் ஒரு பெரிய காளியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் கட்டியிருக்காங்க. காளியம்மன் கட்டியிருக்கையில் அதுக்கு வந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சவர் அவர். சாமிகளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்கறது. மகேந்திரகிரி சாமிகளுக்கு மூட்டை சாமிகள் வந்து என்ன பொருள் வேணுமோ அவர் வாங்கி கொடுக்க வேண்டியது, போக வேண்டியது, அதுதான் அவருடைய வேலை. சாமிகளுக்கு மகேந்திரகிரி சுவாமிகளுக்கு பணிவிடை செஞ்சது. அந்த ஊர் மக்கள் சாமிகளுக்கு மூட்டை சாமி பணிவிடை செஞ்சது. ஆமா, அதுல எந்த அந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க. அதுல எந்த விதமான மாற்றம் கணக்கன்பட்டியில் காளியம்மன் கோயில் சாமினாக்கா காளியம்மன் கோயில். அந்த காளியம்மன் கோயில் யார் கட்டினாங்க? நம்ம சாமிகள் முன்னது கட்டாங்க, ஊர் பொதுமக்களுக்கு தான் இது. சாமிகள் முன்னாடி ஏற்கனவே கட்டி இருந்தது, தெரியல, அந்த அளவுக்கு இல்லை. சாமிகள் கட்டினதை காளியம்மன் கோயில் சாமின்னு சொல்லுவாங்க. கோயிலெலாம் கட்டிட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம்னா இன்னைக்கு நைட்டே சொல்லிக்காம கிளம்பி போயிட்டாங்க மகேந்திரகிரி சுவாமிகள். ஆமா, அந்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்க காலத்துல தான் சுவாமிகளுக்கு வேணுங்கிற பணிவிடைகள் செஞ்சு கொடுத்தவர் அழுத்தம். ஆமா, முட்டை சாமிகளே பணிவிடை பண்ணியிருக்காரு. ஆமா, அதுல எந்த விதமான மாற்றம். அங்கே ஊர் மக்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஏற்பட்டதுன்னு? நான் வந்து சித்தர்களை கும்பிட போவேன். அப்போ போவேல அவங்க கண்டனூர்ல பார்த்தேன். கண்ணூரில் பார்த்து அப்படியா கண்ணூரில் பார்த்து அதோட அவங்க எஞ்சி புறாலே நீக்கிட்டு போனாங்க. அப்போ அப்படி போயில கணக்கம்பட்டிக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க. கணக்கன் கூட்டிகிட்டு போய் அந்த பச்சைப்ப கொண்டு வீட்டில் அங்கே தங்கியிருந்தாங்க. ஆமாம், அவங்க தோட்டத்திலே தங்கியிருந்தாங்க. இப்போ மகேந்திரகிரிங்கிறது இந்த சாமியோட பேரா? பேரு, ஊரு, வயசு 3 யார்கிட்டையுமே சொல்லலை. ஆமாம், இல்லை நான் கேள்விப்பட்டேன். தேனியில் வந்து தேனி பக்கத்தில் அந்த பரஞ்சோதி சாமிகள் சமாதிட்டு ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து இன்சார்ஜ் ஒருத்தர் இருந்தார். அவரும் ஒரு சாமி மாதிரி தான்.
அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா இவங்க வந்து இந்த ராஜ பரம்பரைனாரு. ஆமாம், நீங்கள் வச்சுருந்தீங்களா சுவாமிஜி ராஜ பரம்பரைனாரு. ஆமாம், ராஜபரம்பரை. வயசுக்கு தெரியாது, பேரு ஊரு வயசு 3 யார்ட்டையும் சொல்லலை, எனக்கையும் சொல்லலை. ஒரு டைரி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இங்கனதான் உட்காந்து எழுதி கொடுத்தாங்க. இந்த ஆசிரமத்துக்கு பேர் ஓம் ஸ்ரீ பிரம்ம ரிஷி மகேந்திரகிரி ஆசிரமம்னு வை அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. இது இப்போ சமாஜம். ஆமாம், இந்த ஆசிரமத்துக்கு பேர் ஓம் ஸ்ரீ பிரம்ம ரிஷி மகேந்திரகிரி ஆசிரமம்னு வை. அதுதான் சாமிகளுக்கு வந்து பல பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருக்காங்க. கண்ணனூர் சாமிங்கிறாங்க, கணக்கன்பட்டி சாமிங்கிறாங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஊர் சாமி அவர் அப்படி பேர் சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு கை பொட்டுக்கடலை சாப்பிடுவாங்களாம், பொட்டுக்கடலை சாமின்னு சொன்னா தெரியுது. ஒரு ஊர்ல 2 தக்காளி பழத்தையும் சாப்பிடுவாங்க, தக்காளி சாமி என்னன்னு தெரியுது. ஒரு ஊர்ல முத்துக்காளை தேவர் அப்படின்னு எடுத்திருக்காங்க, முத்துக்காளை தேவர்னு போட்டு இருக்காங்க. ஒரு இது திருச்சி கீழே வந்து பிஹெச்எல்ல வேலை பார்க்குறவங்க ஒரு 20 பேர் சாமியோடைய அன்பர்கள். அவங்க சாமியோடைய ஃபோட்டோ எடுத்து அவங்க இது பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து கார்டு மாதிரி அடிக்கணும், சாமி உங்கள் பேரை சொல்லுங்க அப்படிங்கல. அது சும்மா சாமிகள்னு போட்டுட்டு அவங்க சும்மா சாமிகள்னே போட்டு கார்டு வச்சாங்க. சும்மா சாமி. ஆமாம், சும்மா சாமி. ஆமாம், பேர் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும். நான் அது உனக்கு தேவையில்லாத. ஆனால் எந்த ஊர்லேருந்து வந்தார்? மார்த்தாண்டம், என்கிட்ட சொன்னது மார்த்தாண்டம். ஆனால் ஒரு பெரிய ராஜபரம்பரை பழைய ஆளுகள் சொல்கிறாங்க. எனக்கு நான் இப்போ இடையில போன ஆளுதேன். பழைய ஆளுகள் 80 வருஷம் 90 வருஷம் இருந்த ஆளுகள் பூரா மிகப்பெரிய ராஜவம்சத்துலேருந்து வந்தது. அங்கேருந்து நான் வந்து கூப்பிட வந்தாங்க, மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து சிறு வயசுல இது இமயமலை போயிட்டாங்க. தவம் இருந்தது பூரா இமயமலை. இமயமலையிலேருந்து தவம். என்ன வயசுலாம் தெரியுமா? தெரியாது. என்ன வயசு? பேரு ஊரு வயசு 3 தெரியல, சொல்லலை, யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் மார்த்தாண்டம்னு வந்துருக்காருங்கிறது எனக்கு தெரியும். மார்த்தாண்டம்னு அவன் சொல்லியிருக்காரு போயிட்டேன். மார்த்தாண்டம்னு நான் ஆளே சொல்லுவேன். அவங்க இந்த இப்போ கணக்கம்பட்டியிலும் மார்த்தாண்டத்துலேருந்து வந்தாங்க. அது பெரிய ராஜபரம்பரை அப்படின்னு சொன்னாலும் வச்சு நம்ம அவங்க சொல்லக்கூடாது. என்ன ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பல வருஷத்துக்குனால ஒரு 10 வருஷமா 8-9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பேசிகிட்டு இருந்தோம். நைட்டு வந்தேன். சரி, ஒரு நாள் ராத்திரி ஒரு 10 மணி 10:30 மணிக்கு வந்தேன். நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சாமி இருந்தாங்க. சரி, நீங்கள் இப்படி உட்காந்துருந்தீங்க. நான் தரிசனம் பண்ணிட்டு போனேன். நீங்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணீங்க, எப்படி செட்டியா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க. அது ஒரு 10 வருஷம் கிராமங்கள் வந்துருக்கு. ஞாபகம் நாங்கள் புதுக்கோட்டை பக்கம்னா கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை நம்பர் கொடுத்தீங்க. இப்போ வந்து இன்னொரு நல்ல பாயிண்ட் பண்ண கேட்கணும்னு நினச்சேங்க. இவரோட இயற்பெயர் என்ன? அதாவது வந்து அதான் சொல்றேன், 80 வருஷமா சாமியோட இருந்தவங்களே பேர் தெரியலன்னு சொல்றாரு. தெரியலன்றாங்க. ஆமாம், 80 வருஷமா இருந்தவங்களே. கணக்கன்பட்டியில் உள்ளவங்களே 70-85 வயசுல உள்ளவங்கன்னா இருக்காங்க. கனகாம்பட்டியில் முட்டுசாமிகளோட இந்த இப்போ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பால்காரன் சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் எப்படி வந்தேன்னா இந்த பால்காரன் சொல்றீங்களா? பால்காரன் அவர்தான் இங்கே வர சொல்லி சொன்னாங்க. ரைட், பால்காரரு வந்து பெரிய விஷயம் அப்படிம்பாங்க. பால்காரரு பால்காரர் என்ன சொல்லுவாங்க? இல்ல என்ன சொல்றீங்க? இல்ல, பால்காரர் பெரிய சுவாமிகள் அப்படிம்பா. பால்காரர் சொல்லுவாரா? நம்ம சாமியில ரொம்ப பெரிய விஷயம். தெய்வீக நிகழ்வுகள் தொடரும். ராமலிங்கம் ஐயாவிற்கும் அந்த பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமி அவர்களுக்கும் உள்ள நட்பு, அதே போன்று பிரம்மரிஷி மகேந்திரகிரி சுவாமி அவர்களின் மூட்டை சுவாமியுடனான தொடர்பு, எல்லாம் உள்ள எனது சிவகுரு கோடி சுவாமியுடனான தொடர்பு, இவைகளையெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆத்ம நன்றி.